கர்த்தர் இணைத்ததை அதை பிசாசு பிரிப்பான். அதான் பிசாசுடைய வேலை. ஆனா இன்னொன்னு இருக்கு, கர்த்தர் பிரித்ததை மனுஷன் இணைக்காதிருப்பானாக அப்படின்னு கர்த்தர் பிரிச்சாரு. ஆதியாகமத்துல 11ஆம் அதிகாரத்துக்குள்ள 1-11 7 காரியங்களை கர்த்தர் பிரிப்பார். இந்த 7மே பிரிஞ்சுதான் இருக்கணும், ஒன்னா சேர்ந்தா அழிவுதான். கர்த்தர் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். பூமிக்கு கீழே இருக்கிற தண்ணீரையும் பூமிக்கு மேல இருக்கிற தண்ணீரையும் பிரித்தார். 3வது, பூமியிலிருந்து தண்ணீரையும் வெட்டாந்தரையும் பிரித்தார். நான் சொல்ல புரியுதா? 4வது, தோட்டத்தை விட்டு மனுஷனை, ஜீவ விருட்சத்தை மனுஷனை பிரித்தார். ஆணையும் பெண்ணையும் தனித்தனியாக பிரித்தார். அப்புறம் 6வது, பாஷைகளை எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? பிரித்தார். அதுக்கப்புறம் தீவுகளையும் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்தார். மொத்தம் 7 பிரிவினை இருக்கும். இந்த 7ம் சேரக்கூடாது. இந்த 7ம் சேர்ந்துச்சு அழிவு வந்துடும். இப்ப யோசிச்சு பாருங்க, சூரியனும் சந்திரனும் தனித்தனியாக தான் இருக்கணும். 2 ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும்? ஆகாதா? கர்த்தர் அழிக்கும் போது அப்படி ஆகும் பைபிள் சொல்லும். எங்க? யோவேல் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்தையும் 3ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும்னா, மப்பும் மந்தாரமாக இருக்கும், அது இருளும் இல்லை வெளிச்சமும் இல்லைன்னு இருக்கும். 2 ஒன்னா சேரும். அதே மாதிரி மேல இருக்க தண்ணி கீழே இருக்க தண்ணியும் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும்? அதுவும் அழிவு. நோவா காலத்துல என்ன ஆச்சு? மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 2 ஒன்னா சேர்ந்துச்சு, அழிவு வந்துருச்சு. அப்புறம் லேண்டும் தண்ணியும், வெளியே சமுத்திரமும் லேண்டும் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும்? தண்ணிலாம் பேரழிவு. அதான் சுனாமி. இதே மாதிரி இருக்கு. ஆணும் பெண்ணும் என்ன இருக்கணும்? ஆண் தனி பெண் தனி. நான் சொல்றது தனித்தனியா என்ன அர்த்தம்னா, நீங்க இப்படி புரிஞ்சுக்க கூடாது, ஓ கணவனும் மனைவியும் தனியா இருக்கும் போல அப்படின்ட்டு. அது இல்லை. எதையாவது புரிஞ்சுக்கிட்டு எதையாவது செஞ்சிடக்கூடாது. நம்ம எதையாவது ஒன்று சொல்றோம், அவங்க எதையாவது ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க போய் ஏதோ ஒன்று செய்யறாங்க, கடைசியில் பழி நம்ம மேல விழுது. எம்டி ஜெகன் மெசேஜ் கேட்டுதான் அப்படி செஞ்சாங்கிறான். ஆனால் நான் சொன்னது, ஆணும் பெண்ணுமாக பிரித்தார்னா, ஆணுன்னு ஒரு ஜெண்டர் இருக்கணும், பெண்ணுன்னு ஒரு, ஆண் ஆணோட இணையக்கூடாது, பெண் பெண்ணோட கூட இணையக்கூடாது. அது கர்த்தர் ஆணும் பெண்ணுமாக இணைத்த அப்படிதான் வச்சிருக்காரு. ஸோ இவன் என்ன பண்ண விரும்புறான்னா, ஆண் ஆணோட விரும்புறான், பெண் பெண்ணோட சேர விரும்புறான். அதுதான் பாவம். இது 4வது. அடுத்து பாருங்க, தீவுகளும் இதுவும் என்னவா இருக்கணும்? தனித்தனியா இருக்கணும். மனுஷன் எப்படியாவது இணைக்கணும்னு நினைக்கிறான், போட்டு எல்லாத்தையும். கோவிட் வந்தா பிரிச்சிடறான் தனித்தனியா. யாரும் எங்க ஊருக்கு வராதிங்க, தீவுக்காரங்க தீவு ஊர்ல இருங்க, லேண்டுக்கார லேண்ட்ல இருன்றான். அப்புறம் எதுவும் இல்லைன்னா ஒன்னா சேர்றான். இந்த மாதிரி கடைசியா நம்ம பார்க்க வரும்பொழுது மொழிகள். இந்த மொழியை ஒன்னாக்கணும்னு பிசாசு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. கூடுமான வரைக்கும் அந்த ராஜாக்கள் ஆண்டவர் ஏற்படுத்துறாருல, அந்த ராஜாக்களை பிசாசு என்ன பண்ணுவானா, யூஸ் பண்ணி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்ய வைப்பான். நான் சொல்றது புரியுதா? இப்போ தாவீதை என்ன பண்றான்? ஜனங்களை என்ன சொல்றான்? அது பிசாசு சாத்தான் ஏவினான்னு இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியுமானால் உன் சந்ததியை எண்ணு, உன் சந்ததி அவ்வண்ணமா இருக்கும், என்ன முடியாதுன்னாரு. இவன் தாவீதை வச்சு என்ன பண்றான்? என்ன வைக்கிறான். எப்பவுமே பிசாசு என்ன செய்வானா, கர்த்தர் உங்களை ஒரு காரியம் சொல்றாருன்னா அதுக்கு ஆப்போசிட்டா செய்ய சொல்லுவான். இவங்க ட்ரெஸ் போடாம மகிமையின் சரீரத்தில் இருந்தாங்க, இப்போ இவங்களுக்கு நிர்வாணி அப்படின்னு ட்ரெஸ் போட சொல்லிட்டான். உடனே இவங்க எல்லாம் போய் அத்தி மரத்தில் ஆடையை தைச்சு போட்டுக்கிட்டாங்க. ஆண்டவர் கேட்டார், உனக்கு நிர்வாணம் யார் சொன்னா அப்படின்னாரு. அடுத்து சரி இவன் ட்ரெஸ் ஆசைப்படுறான்ட்டு ஆண்டவர் தோல் உடையில செஞ்சு ட்ரெஸ்ஸை கொடுத்தா, இப்போ ட்ரெஸ்ஸை கழட்டுறத ஃபேஷனாக வச்சிருக்கான் பிசாசு. இப்போ நீங்க எல்லாம் ட்ரெஸ்ஸை கழட்டுங்கிறான். ஏதோ ஒண்ணுமே ஆண்டவர் சொல்றாரோ அதுக்கு ஆப்போசிட்டா செய்ய சொல்றது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. இப்போ பாருங்க, மொழியை ஒன்னாக்கணும். எல்லா நாள் உலகம் முழுக்க ஒரே மொழியா இருக்கணும்ன்றதுதான் சர்வாதிகாரியோட ஆட்சி. கிரேக்க சாம்ராஜ்யம் வரும்போது அலெக்சாண்டர் உலகம் முழுக்க என்ன கொண்டாந்தாரு? கிரேக்க மொழியை கொண்டாந்தாரு. அப்புறம் ஆங்கிலேய சாம்ராஜ்யம் வரும்போது உலகம் முழுக்க என்ன கொண்டாந்தாங்க? ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தோட மொழி, ஆங்கில மொழியை கொண்டாந்தாங்க. ஆங்கில மொழிலாம் இப்பதான் ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அதுக்கு முன்னாடி அந்த மொழியே இல்லை எங்கேயும். அது பிசாசுடைய தன்மை. உலகம் முழுக்க ஒரே மொழி, அதே மாதிரி இந்தியா முழுக்க ஒரே மொழி, அதெல்லாம் இல்ல. கர்த்தர் பிரிச்சது தான். அதை சேர்க்கிறது அகைன்ஸ்ட் டு காட். இப்ப என்ன நடந்துச்சு? எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும்னு சொல்லி கடைசி காலத்துல என்ன நடக்கணும், அந்த பாபிலோனிய ஆவி ஸ்பிரிட் வேலை செய்யும். அது என்ன பண்ணும்? உலகம் முழுக்க ஒரு மொழி கொண்டு வரும். ட்ரை பண்ணி எப்படியாவது கொண்டு வருவான். அந்த மொழி தான் டிஜிட்டல். இப்போ நீங்க சொல்லக்கூடிய டிஜிட்டலுங்கிறது. இப்போ உங்களுக்கு டிஜிட்டல் எப்படி இருக்கு? பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ நீங்க என்ன சொல்வீங்க தெரியுமா? பிரதர், நாங்க செல்போன்ல தமிழ்ல தான் ட்ரை பண்றோம். தமிழ்ல தான் என்ன பண்றீங்க? டைப் பண்றீங்க. நாங்க இங்கிலீஷ்ல டைப் பண்றோம். ஹிந்திக்காரங்க ஹிந்தியில டைப் பண்றாங்க. எப்படி மொழி ஒன்னா ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியுமா? நீங்க என்ன டைப் பண்ணாலும் கம்ப்யூட்டர் நம்பரா மட்டும்தான் எடுத்துக்கும். கம்ப்யூட்டருடைய லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கு, மதர் போர்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு மதர் டங்குன்னு ஒன்று இருக்குல்ல. மதர் டங்குன்னா தெரியுமா? என்னது?
தாய்மொழி. அந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கு ஒன்று இருக்கு, மதர் போர்டுன்பாங்க. அதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அந்த லாங்குவேஜுக்கு பேர் என்ன தெரியுமா? பைனரிம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 தான் இருக்கும், 0 1 அப்படின்னு இருக்கும். எப்படி இங்கிலீஷ்க்கு 26 எழுத்து இருக்கு, தமிழுக்கு எத்தனை? முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இங்க தமிழ் படிக்காம ஒரு குரூப் இருக்கு, 247 இருக்கு. ஆயுத எழுத்து, உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஆள் ரெவலேஷன் தானே எடுக்க வந்தான், ஏன் இப்போ தமிழ் பாடம் எடுத்துன்னு இருக்கிறா அப்படின்னு. உலகத்திலே ரொம்ப அழகான மொழி தமிழ் மொழி, சரியா? அதை நம்ம படிக்கிறது நல்ல கத்தர் கொடுத்துருக்கிறாரு, அவ்வளோ அழகா. பைபிளோடைய ஏஜும் தமிழோடைய ஏஜும் ஒரே வயசு. பாபிலோனில் 11 மொழி பிரிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் ஒன்று தமிழ். அந்த அவ்வளோ அற்புதமான மொழி. உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவிலேயே, ஏன் இன்னும் ஆசியாவிலேன்னு சொல்கிறாங்க, பைபிள் முதல்ல பிரிண்ட் ஆனது தமிழில் தான் பிரிண்ட் ஆச்சு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, கத்தர் எவ்வளவோ அந்த மொழியை நேசிக்கிறாருன்னு. நீங்கள் அதை பேசுறதுக்கு யோசிக்கிறீங்க. பையன் தமிழில் பேசுனா, இவ்வளோ பணம் கட்டியிருக்கிற நீ தமிழில் பேசுகிற அப்படிங்கிறீங்க. மம்மின்னு கூப்பிடுங்கன்றீங்க. மம்மினா என்ன அர்த்தம் தெரியுமா? பாடம் பண்ணப்பட்ட போனோம்னு அர்த்தம். ஆனால் அப்பாவுக்கு சந்தோஷமா இருக்கும் மனைவியை மம்மின்னு கூப்பிடும் போது, ஏன்னா அவரால் கூப்பிட முடியாது இல்லை, டம்மிய இல்லை. சரி, ஓகே, கவனிங்க. ஸோ அப்போ இந்த நீங்கள் என்ன மொழியில் டைப் பண்ணாலும், மொபைல்லையோ அல்லது இந்த ஐபேட்லையோ கம்ப்யூட்டர்லையோ, அது உள்ள இருக்கிற லாங்குவேஜ் நம்பர்ஸ். ஸோ உலகளாவிய இணைக்கப்பட்டிருக்கு, டிஜிட்டல். இப்போ நீங்கள் சொல்றீங்க இன்டர்நெட், வைஃபை. ஸோ டோட்டல் உலகமும் ஒன்றா இணைஞ்சிருக்கு. ஆனால் பேஸ் லாங்குவேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா பைனரி. பேஸ் லாங்குவேஜ் முழுக்க எதில் இருக்குது? நீங்கள் எந்த ஆப் எது பண்ணாலும் அவங்க என்ன எழுதுவாங்க? ஒரு ப்ரோக்ராம்னு ஒன்று எழுதுவாங்க. அந்த ப்ரோக்ராம் எதில் தான் இருக்கும்? பைனரியில் தான் இருக்கும். அதில் தான் கம்ப்யூட்டர் எடுத்துக்கும். ஆனால் கம்ப்யூட்டர் வேற எடுக்கவே எடுக்காது, அதோட லாங்குவேஜே அதுதான். ஸோ வேதம் சொன்னபடி இப்போ கடைசியா உலகளாவிய ஒரு லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜில் தான் உங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. இப்போ என்ன பேர் எதில் வச்சிருக்காங்க? பேர் நம்பர்ல வச்சிருக்காங்க. இப்போ பாருங்க, அன்னைக்கு எகிப்திய சாம்ராஜ்யம் நடந்துச்சு. யோசேப்புக்கு, எகிப்து ராஜாக்கு யோசேப்பு போய் சொப்பனம்லாம் சொல்றாரு. ஆனா ராஜா என்ன பண்றாரு? அவர் லாங்குவேஜில் யோசேப்புக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. என்ன பேர் வைக்கிறாரு? சாப்நாத் பனயான்னு சொல்லி வைக்கிறாரு தானே. தானியலுக்கு கூட்டு போறாங்க. கூட்டு போன அந்த ராஜா என்ன பண்றாரு? தானியலுக்கு என்ன பண்றாரு? அவர் லாங்குவேஜில் ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேர் வைக்கிறாரு? யோசிக்கிறாங்க பாருங்க. பெல்ஷாத்சார்னு பேர் வைக்கிறார். அப்போ ஒவ்வொரு ராஜாக்களும் என்ன பண்ணுவாங்க? அவங்க ராஜ்யம் வரும்போது அவங்களுக்கு தங்கள் மொழியில அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்கும் பேர் வைப்பாங்க. இப்போ அச்சாலுக்கு என்ன பேர் வச்சாங்க? எஸ்தர்னு. சரி, நான் உங்களை பைபிள்ல இருந்து கேள்வி கேட்கல, விட்டுருங்க, சரியா? எஸ்தருங்கிறது மேதிய பெர்ஷிய பேர், அங்க உள்ள பேர் வைக்கிறாங்க. அந்த மாதிரி நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப நமக்கு பேர் வைக்கிறாங்க. அடுத்த உலகளாகிய ஆன்டி கிரைஸ்டோடையதான ஒரு சர்வாதிகாரி, பைபிளுக்கு எதிரான ஒரு அரசாங்கம் வருது. நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வருது. அந்த அரசாங்கத்தில் என்ன பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமாவே, ஏன்னா அவங்களே ஒரு 70 வருஷமா இருக்காங்க, கம்ப்யூட்டரும் அவங்களும் ஒரே காலகட்டம் வரும்போது, அவங்க அப்பத்துல இருந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க மொழியில பேர் வச்சாங்க. உலகளாவிய ஒரு மொழி பேர் வச்சாங்க. இப்ப நம்ம எல்லாருக்கும் நம்பர்ல பேர் வச்சிருக்காங்க. இப்ப நீங்க எங்க வேணாலும் ஃபோன் பண்ணுங்க, உங்க பேரை சொன்னா அதெல்லாம் இருக்கட்டும், உங்க நம்பர் சொல்லுங்கப்பாங்க. ஒருவேளை உங்க மொபைல் நம்பர் கேட்பாங்க, இல்ல உங்க ஆதார் நம்பர் கேட்பாங்க, ஏதோ ஒரு. ஆனா உங்களை ஃபர்ஸ்ட் என்ன கேட்க போறாங்க? உங்க நம்பரை சொன்னா தான் உங்க பேரையே அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன் அப்படி? எங்க பண்ணாலும் ஏன் உங்களை நம்பர் கேட்கறாங்க? நமக்கு அது இப்ப பழக்கமாயிருச்சு. 20 வருஷமா நம்பரை சொல்லி 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 நமக்கு இப்ப நம்ம நம்பர் அவ்வளவுதான். நம்ம பேர் என்ன வேணாலும் இருக்கட்டும், அந்த பேருக்கு மரியாதை கிடையாது. நீங்க வேணா என்ன செய்யலாம்னா, உங்க பேரை கூட மாத்திக்கலாம். இப்போ உங்க ஆதார் அட்டை இருக்குல்ல, உங்க ஆதார் அட்டையில போய் நீங்க எதை வேணாலும் மாத்தலாம், தெரியுமா? எதை வேணாலும் மாத்தலாம். உங்க அட்ரஸ் மாத்தலாம், உங்க பேர் மாத்தலாம், உங்க போட்டோவை அப்டேட் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஒண்ணு மட்டும் செய்ய முடியாது. என்ன பண்ண முடியாது? உங்களுக்கு கொடுத்த நம்பரை மாற்ற முடியாது, அவ்வளவுதான். நீங்க வேணா போய் கேட்டு பாருங்க, எனக்கு கூட்டுத்தொகை இந்த ஆதாரை கூட்டி பார்த்தா 7 வருது, எனக்கு அது ஒத்து வராது, எங்க வீட்டுக்கு நம்பர் 6 தான், 6 வரா மாதிரி ஒரு நம்பரை கொடுங்க அப்படின்னா வெளியே போன்றுவான். ஆர்டிஓல போய் கேட்டா கொடுக்குறாங்களா இல்லையா? ஃபேன்சி நம்பர்னு கொடுக்குறான்ல. நீங்க ஏன் ஆதார்ல ஒரு ஃபேன்சி நம்பர் கேட்கக்கூடாது? முதல்ல 999, பின்னாடி 888, நடுவில் ஒரு 666 வர மாதிரி கொடுங்கன்னு கேட்டு பாருங்களேன். கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு பேர் வைக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? உங்களுக்கு பேர் வைக்கிறாங்க. இப்போ உங்க பேரு உலகளாவிய பேரா மாறிடுச்சு. உங்க பேரை மாற்ற முடியாது. அந்த பேர் தான் உங்க நம்பர்.
நீங்க பிறக்கும் போது ரிஜிஸ்டர் பண்ண சொல்றாங்க, பண்றாங்க தானே? போய் ரிஜிஸ்டர் பண்ணுன்றாங்க, அப்பவே நம்பர் கொடுத்துட்றாங்க. அந்த நம்பர் சாகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த நம்பர் தான். நடுவில் நீங்க எந்த சேஞ்சும் பண்ண முடியாது, எங்க போயும் சேஞ்ச் பண்ண முடியாது. எனக்கு இந்த நம்பர் வேணாம், வேற நம்பர் கொடுங்கன்னு கேட்கவே முடியாது. யூ ஆர் ரிஜிஸ்டர்ட், அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு அவங்க மொழியில உலகளாவிய ஒரு மொழியில பேர் வச்சாச்சு. கடைசி சாம்ராஜ்யத்துக்கு உங்களை ரெடி பண்ணிட்டாங்க.